ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட பொங்கல் செலிப்ரேஷன் மூமெண்ட் தான் இது. ஸோ இந்த மூமெண்ட்டை இந்த வருஷம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ஸோ ஹாப்பி. நம்ம திவித் செல்லக்குட்டி தீயெல்லாம் பற்ற வச்சு அப்படியே பானையில் அரிசியெல்லாம் கழுவி போட்டு அந்த தண்ணியெல்லாம் மேலே பொங்கி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்குறதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தீ எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு சொல்லி அப்படி குட்டி வாண்டும் சரி பார்த்தீங்கன்னா நம்ம நுவன் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அங்கிட்டு ஓடிட்டுருக்காரு. பொங்கல் பொங்கி வருது பாருங்கள், அந்த நுரையெல்லாம் அப்படியே பொங்கி வந்துருச்சு. ஓகே, சூப்பர். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ என்னென்னா நம்ம திவித் குட்டி களைஞ்சி வச்சுருக்க அரிசியெல்லாம் எடுத்து அப்படி சட்டுன்னு எடுத்து பட்டுன்னு போட போகிறாரு. ஆமாம், அவர் குக்கிங்க்கு ரொம்பவே ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக செய்வான் நம்மளோட திவித் செல்லக்குட்டி. எங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுப்பான். ரொம்பவே சூப்பரான என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக எந்த விஷயத்தையுமே செய்வான். கர்பெல்லாம் கூட நல்லா அப்படியே கெட்டி சூப்பராக இருந்துச்சு. இந்த பொங்கல் ஒரு ஜாலியான பொங்கல் பாருங்கள். இப்போது இதில் வெல்லத்தெல்லாம் போட்டாச்சு. நமக்கு பொங்கல் அது வந்துருச்சு. அப்போ வெல்லமும் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போது நட்ஸு எல்லாத்தையும் போட்டு நெய்யில் நல்லா மணக்க மணக்க தாளித்து நம்ம அப்படியே அதில் கொட்டியாச்சு. இப்போது கொஞ்சமாக இதில் நம்ம ஏலக்காய் தூளை திவித் குட்டி போடுறாரு. போட்டுட்டு இப்போ இதை நல்லா அப்படியேவும் 2 கலரு அப்படியே இந்த பக்கமாக ஒரு கலரு அந்த பக்கம் ஒரு கலர், அவ்வளோதான். சடன் கிளறி முடித்தாச்சு. இப்போ பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்க முறைப்படி என்ன செய்கிறாங்கன்னா பொங்கலெல்லாம் படைச்சி அப்படியேவும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை ஸோ அவ்வளோ இந்த மூமெண்ட் லாஸ்ட் இயர் ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டு. பசங்க ரொம்ப ஆர்வமாக இதை பண்ணாங்க. தேங்க்யூ.